கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த IPL 2025ஓட மெகா ஆக்ஷன் பத்தி இப்பவே நிறைய நியூஸஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் கூட கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, ப்ரோ இன்னும் ஒரு 5 மாசம் இருக்கே ப்ரோ, எதுக்கு இப்போ இந்த நியூஸ் இவ்வளோ இதா வருது? இவர் இந்த டீமுக்கு போறாரு, அவர் அந்த டீமுக்கு போறாரு, அந்த டீம்ல இருந்து இவரை டார்கெட் பண்ண போறாங்க, இந்த நியூஸ்லாம் என்ன நியூஸ் ப்ரோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஆக்சுவலி கேட்டிருந்தீங்க. சிம்பிளா நான் சொல்லணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஐபிஎல்லோட கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் வந்து ஆல்ரெடி நடக்க இருந்துச்சு. ஓகே, அந்த அப்பையில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி வந்து நிறைய டீம்ஸ் வந்து 8 ரீடென்ஷன் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எங்களால் அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, ஸோ மறுபடியும் டீம்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க, திருப்பி கூடிய விரைவில் மீட்டிங் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போவே இது ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுனாக போனுச்சு, 8 ரீடென்ஷன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக இப்போ இவ்வளோ நாள் ஆனிச்சு இல்லையா, இன்னமும் அந்த ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அதாவது ஐபிஎல் அந்த டீம்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இன்னும் ஒரு டிசிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுக்க முடியல. அவங்க ஏதாவது கரெக்டா எடுத்து சொன்னா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் கமிட்டினால ஸ்ட்ரெயிட்டாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இத்தனை ரீடென்ஷன் அப்படிங்கறத வந்து அறிவிக்க முடியும். ஆனா இப்போ வரைக்குமே அதை எடுக்க முடியாம ஒரு டாக் போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது ஐபிஎல் கமிட்டியை கொஞ்சம் கடுப்பாக்கி இருக்கு. ஓகே, அண்ட் இப்போ ஒரு ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் டீம்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மறுபடியும் ஐபிஎல் கமிட்டி கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. அதுல முக்கியமான டீம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எந்த டீம் வச்சாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் அந்த ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் ஒரு கெஸ்ட்ல நான் சொல்றேன் எந்த டீமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டீம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்க பாருங்க, நீங்க சும்மா இந்த 3 ரீடென்ஷன் எங்களுக்கு கொடுக்குறீங்க, இல்ல ஒரு ஆர்டிஎம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களால் மேனேஜ் பண்ணிட்டு இருக்க முடியாது. நாங்கள் ஒரு யங் டீமை நல்லா உருவாக்கி வச்சிருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 ரீடென்ஷன் தேவை, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஆர்டிஎம் தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் ஆக்ஷன் சும்மா நீங்க வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மெகா ஆக்ஷன் நடத்தி கடுப்பேற்றிட்டு இருக்காதீங்க. ஒரு டீமை ஃபார்ம் பண்ணா 5 வருஷம் ஐபிஎல் ஆட விடுங்க அந்த டீமை, அதுக்கப்புறம் நீங்க கலைச்சிட்டு நீங்க வந்து மெகா ஆக்ஷன் போட்டுக்கங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மெகா ஆக்ஷன் வரணும் அப்படிங்கிற ரெக்வஸ்டையும் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இது கேட்கறதுக்கு சீரியஸ்லி ரொம்ப காமெடியா இருக்கு. ஐபிஎல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா டீம்ஸுமே நல்லா கலந்துக்கிட்டு ஒரு நல்ல கேம் விளையாடி நல்லா கிரிக்கெட் பார்க்கறதுக்கான ஒரு 2-3 மாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏற்பாடுகள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அதோட நோக்கமும் கூட. ஆனா சும்மா ஒரு டீம் 5 வருஷத்துக்கு வச்சுக்கிட்டு நீங்க வந்து 8 ரீடென்ஷன் கேட்பீங்க, அப்புறம் 8 ஆர்டிஎம் கேட்பீங்க, எதுக்கு அதுக்கு ஆக்ஷன் நடத்தணும் சொல்லுங்க? இப்படிலாம் பண்றதா கடுப்பா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் தான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸை வச்சிருக்காங்க. அவங்க வந்து தங்களோட பிளேயர்ஸை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் இந்த ஒரு இதை கேட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இப்போவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் கமிட்டி டிசிஷன் எடுக்காம மறுபடியும் தள்ளி போட்டிருக்காங்க. ஆஸ் பர் கிரிக்கின்ஃபோ, ESPN கிரிக்கின்ஃபோல வந்த ஆர்டிகல் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐபிஎல் கமிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன டிசைட் பண்றதா இருக்காங்க அப்படின்னா 3 ரீடென்ஷன் 2 ஆர்டிஎம் எப்பவுமே இருக்கும்ல, அது மாதிரி மொத்தமாவே ஒரு டீம்ல இருந்து 5 பேரை ரீடைன் பண்ணிக்க முடியும் டோட்டலா ஆர்டிஎமோட சேர்த்துங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்காங்களா. ஆனா டீம்ஸ் எதுவுமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஒரு சில டீம்ஸ் அப்படின்னு வந்து சொல்றதாகவும், இன்னும் ஒரு சில டீம்ஸ் வந்து எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், ரீடென்ஷனே வேணாம், நீங்க வந்து 0 ரீடென்ஷன் வைங்க, எல்லா பிளேயர்ஸையும் ஆக்ஷன்ல விட்டு புதுசா எல்லாத்தையும் கழிச்சிட்டு ஐபிஎல் டீமை ஃபார்ம் ஆக்குங்க புதுசா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில டீம்ஸ், அது எனக்கு தெரிஞ்சு பஞ்சாபா தான் இருக்கும், ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்களா. இதனாலேயே ஐபிஎல் கமிட்டி ரொம்ப ரொம்ப குழம்பி போயிருக்காங்க, டே என்னடா டிசிஷன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எண்ட் ஆஃப் த டேல வந்து இது கமிட்டியோட டிசிஷனாக தாங்க போய் முடியும். ஓகே, ஸோ அவங்களும் பிசிசிஐயும் சேர்ந்து எடுக்க போற டிசிஷனாக தான் இது இருக்கும். ஏன்னா நீங்க டீம்ஸ் எவ்வளோ வேணாலும் வந்து சொல்லலாம், இது பண்ணுங்க அது பண்ணுங்க அது பண்ணுங்கன்ட்டு, ஆனால் அது எல்லா டீமுக்கும் ஈக்குவலாக அமைகிற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த டீம்லாம் கேட்குற மாதிரி 8 ஆர்டிஎம் 6 ரீடென்ஷன் அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்தாங்கன்னு வைங்களேன், அது ரொம்ப கஷ்டம். நீங்க ஐபிஎல் பார்க்குற இதுவே போயிடும். சும்மா நீங்க ஒரு நல்ல டீமை எடுத்து வச்சுட்டு வருஷம் வருஷம் கப் அடிப்பீங்க, ஃபைனல் போவீங்க, இல்ல பிளே ஆஃபுக்கு போவீங்க. மற்ற மொக்க டீம் எடுத்த டீம் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கணும், அடுத்து 5 வருஷம் ஆகணும் அவங்க உட்கார்றதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது வந்து பாசிபிளே இல்லை. அது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது. ஒரு டீமை மட்டுமே நோக்கி வந்து பாத்தீங்கன்னா இந்த கப்பு இந்த புகழ் எல்லாமே போற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அப்படிதான் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஐபிஎல்ல இருந்துகிட்டே இருக்கு. ஆனா
இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மெகா ஆக்ஷன் அப்படிங்கிறது கரெக்டான பாயிண்ட். அதே நேரத்தில் ரீடென்ஷன் அப்படின்னு சொன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ரீடென்ஷன் கொடுத்து ஒரு ஆர்டிஎம் கொடுக்கலாம். டோட்டலா 4 பேர் தான் நீங்க ஒரு டீம்ல வச்சுக்க முடியும் போன வருஷம் விளையாண்டவங்க அப்படின்ட்டு ஒரு நல்ல ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்தாதான் நிறைய பிளேயர்ஸ் வேற வேற டீமுக்கு போய் விளையாடுறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு திலக் வர்மானா ஒரு மும்பை இந்தியன்ஸேல தான் இருக்கணுமா, ஏன் ஒரு சென்னைக்கு வரலாம், இல்ல ஒரு பஞ்சாபுக்கு விளையாடலாம், இல்ல அவரோட ஹோம் SRH இருக்காங்க அங்க போய் விளையாடலாம், இல்ல ஒரு இஷான் கிஷன் அப்படின்னா அவரும் அப்படிதான் வேற வேற டீமுக்கு ஆடலாம், இல்ல இங்க வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சிவம் டூபேனா வேற வேற டீமுக்கு ஆடலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மெகா ஆக்ஷன் கொஞ்சம் ஸ்டிக் பண்ணாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அண்ட் வியூவர்ஸுக்கும் அதுதான் ஒரு நல்ல எந்தூசியாசிஸ்ட கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு பர்சனல் ஒப்பீனியன் வேற இருக்கலாம். ஸோ நீங்க என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஃபைனலா என்னதான் ப்ரோ டிசிஷன் எடுத்திருக்காங்க, எத்தனை பேர் தான் ரீடென்ஷன், என்னதான் கதை அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் எந்த ஃபைனல் டிசிஷனும் எடுக்கல. ஏன்னா இன்னும் டைம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசிஷன் எடுக்காம தான் விட்டுருக்காங்க. கூடிய விரைவில் மேபி எடுக்கப்படலாம். அதுதான் நான் சொன்ன மாதிரி ESPN கிரிக்கெட் இன்ஃபோல போட்டிருந்தாங்க. 4 பேர் வந்து பாத்தீங்க அப்படி 3 ரீடென்ஷன் 2 RTM டோட்டலா 5 பேர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. மேபி அது நடந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். சரி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கின்றேன். அது வரைக்கும் இந்த வீடியோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். நன்றி.